தனியா ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பான் இந்த மாதிரி பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு நீங்க துரத்துறீங்க. அவன் அம்மா கூட ஜோடியா வரும்போது நான் பார்த்துருந்தேன்னா சத்தியமா யாருமே பண்ணிருக்க மாட்டேம்மா, டென்ஷனா இருக்கும். அப்போ அம்மா என்னமா இப்படி பண்றான்ட்டு நான் துரத்தும் போது போய் அவங்க அம்மா பின்னாடியே ஒளிறான். எனக்கு அந்த ட்ரிகர் ஆகிட்டு ஒரு ஹியூமன் பீங்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். சிஎஸ்கே ஆசிபி நீங்க யோசிக்காது. உங்க இந்த இடத்துல நீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. உங்களை அவன் ஏமாத்திருக்கான். ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் கோபம் வரும். நம்பி ஏமாத்திட்டான். செல்ஃபின்னு வந்து வீடியோ ஆன் பண்ணி ஓகே வேற வழியே இல்லை. நான் வந்து அவளை கெட்ட வாசல் திட்டக்கூடாது. அவங்க அம்மா மனசு கஷ்டப்படும். அவங்களையும் நான் எதுவும் சொல்ல முடியாது. என்னையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்றேன். வீட்டுக்கு சின்ன பையன், நான் செல்லமா வந்த பையன், கொஞ்சம் கோபக்காரன் தான். அது எல்லாரும் வந்து ஹியூமன் பீயிங்னா அப்படிதான். நம்ம வந்து எல்லாருமே நல்லவன் கிடையாது. எல்லாருமே கோபத்தை கட்டுப்படுறதும் கிடையாது. வேற வழியே இல்லை. இன்னமா வளர்த்திருக்கீங்க தான் கேட்டீங்களா? அது அப்படி அவ்வளோ ஏன்னா அந்த கிராமத்தை ஒட்டி வளர்ந்தவங்க இப்படிதான் திட்டுவாங்க மோஸ்டா. ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டா. அது அவ்வளோ பெருசா ஆகுன்னு அந்த டைம் யோசிக்கவே இல்லை. நான் கேஷுவலா இருந்தோம், நானும் அவரும் ஃப்ரீயா தான் இருந்தோம். ஓகேங்களா? பட் இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு. எனவே அது அவங்க மனசை கஷ்டப்பட்டது. அப்படிதான் சாரி மன்னிப்பு கேட்டு ஆதன் சினிமாக்கு அன்னைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு. ஓகே இப்போ நான் அதை கேட்டுக்கிறேன். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த பையன் பண்ணதை எத்தனை பேர் நியாயப்படுத்துறீங்க? வேர் இஸ் வீடியோ ப்ரூஃப்னு கேட்கறாங்க. நான் கேட்கறேன், இந்த சமுதாயத்துல ஒரு லேடி வந்து இந்த மாதிரி தொட்டின்னு போயிட்டு அந்த பையன் கிட்ட அந்த வீடியோ கொடுக்க கேட்டிருந்தா இந்த சமுதாயம் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த லேடி கிட்ட போயிட்டு வீடியோ ப்ரூஃப் காட்டுங்க, அப்புறம் நாங்கள் ஜட்மெண்ட்டுக்கு வரும் சொல்லியிருக்கோம். அந்த சமுதாயம் சொல்லியிருக்கவே சொல்லியிருக்காரு.